வேலூர் மாவட்டம் மணிசக்தி தலைவர் அவர் மன்றத்தில் வேள்வி பூஜை நடைபெறுகிறது. கண்டு எல்லாரும் அம்மன் அருளை பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்கிறேன். இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது, எல்லா மன்றத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யாகம் மட்டும்தான் நடத்துவாங்க. ஆனால் இங்கே மட்டும் சக்கரம் போட்டு 3 யாகம், கருவறையில் ஒரு யாக குண்டம் நடத்துகிறாங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை சக்தி. அங்கே அம்மா மன நிறைவோடு இருக்கிறதுனால இத்தனை சக்திங்க சேர்ந்து ஒத்துமையோட அந்த மன்றத்தில் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒத்துமை இருந்தால் மட்டுமே இந்த பூஜை மிக சிறப்பாக நடக்கும். இது சத்தியபூர்வமான உண்மை. அது மட்டும் இல்லை, எல்லா கலசத்தையும் பாருங்கள், எத்தனை குரு சக்திங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஒத்துமையோடு அந்த சிறப்பாக அந்த பூஜையை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று மிகவும் அந்த மன்றத்தில் அம்மா மனநிறைவோடு இருக்கிறாங்கன்றதுக்கு இதை விட உதாரணம் எதுவுமே தேவையில்லை சக்தி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மன்றத்தில் ஒரு யாகம் வளர்த்துறோன்றதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சக்திங்களுடைய தொண்டும் ஒவ்வொரு சக்திங்களோட ஒத்துழைப்புமே இருக்கணும். அந்த மன்றத்தில் எல்லா சக்திகளோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த மன்றத்தில் நிறையா சக்திங்க வராங்க. வார வழிபாடு பூஜைகள் நன்றாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அம்மா கொடியேற்றி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சிறப்பாக அந்த மன்றத்தில் நடக்குது அப்படின்றதே மிக சிறப்பான ஒரு விஷயம் சக்தி. இந்த மாதிரி உங்கள் அருகாமையில் உங்கள் மன்றத்தில் இந்த மாதிரி பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சசிமுத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.